இப்போ போர் நடவடிக்கைகள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட போர் நடவடிக்கைகள் தொடர்பாக நிறைய அமைதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்றுட்டே தான் இருக்குது. ஆனால் இன்னமுமே அதில் வந்து ஒரு தீர்வு அப்படின்றது எட்டப்படாத ஒரு விஷயமா தான் இருக்குது. இந்த போர் அப்படின்றது நிறைவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் தானா, இல்லை இந்த போர் வந்து இன்னும் பெருசாக உலகளாவிய போராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இந்த போர் வந்து நிறுத்தணும். அப்படி நிறுத்தலைன்னா மக்கள் மத்தியில் பெரிய பிரச்சனை. மக்கள் ரொம்ப கவனமாக இருங்க. நிறைய விலைவாசிகள் அத்தியாவசிய பொருள் ஏறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக போகுது. இந்த போர் இந்த 5ஆம் தேதிக்குள்ளே நிறுத்தணும். இந்த 5ஆம் தேதிக்குள்ளே இது வரலைன்னா பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்த போகுது. உலக நாடுகள் முழுதுமே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திக்கும். ரொம்ப பிரச்சனைகள். அது இல்லாமல் சில நாடுகள் அவங்களுக்கோசரம் போய் பேசுவாங்க. அதில் வரலைன்னா அந்த நாடுகள் சண்டை போடக்கூடிய நிலைமை ஏற்பட போகுது. அந்த ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 5ஆம் தேதிக்குள்ளே முடிவு வரணும். அப்படி இல்லைன்னா ஜூன் மாதம் முடிவு வரும். இது போர் நிறுத்தத்துக்கான சாத்தியமே தவிர வேறு வழி இல்லை. தேவையில்லாத அமெரிக்காவோட வழியோட கவனங்கள் வந்து பிரச்சனையை உருவாக்குது. அவங்களோட செயல் வந்து முழுக்க அந்த பிரச்சனையை உருவாக்குறதுனால தான் இவங்க ஒரு வழிமுறை கேட்டிருக்காங்க. அந்த வழிமுறை அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா உண்டு. அப்படியே அந்த வழிமுறை அவங்களுக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பாக அந்த போர் தொடர தான் செய்யும். இருந்தாலும் 5ஆம் தேதி ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அந்த பேச்சுவார்த்தைகள் முடிவுகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எது இருந்தாலும் மக்கள் கவனமாக இருங்க. இப்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா நிறைய அந்த பெட்ரோல் டீசல்லாம் வேறு விதமான நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.